மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு இன்றைக்கு பத்திரிகை நண்பர்களை சந்திக்கிறோம். தமிழகத்தினுடைய தேர்தல் பரபரப்பாய் போய்கொண்டிருக்கிறது. இதில் யார் முதல் அணி, யார் இரண்டாவது அணி, யார் முன்னே பின்னே என்று கேள்வி இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் சூடு பிடித்திருக்கிறது. எங்களுடைய இந்திய குடியரசு கட்சியின் சார்பாக நாங்கள் 51 இடங்களில் தனித்து போட்டியிடுகிறோம். 51 இடங்களில் தனித்து போட்டியிடுகிறோம். சிறிய அமைப்புகள் இருந்தால் எங்களோடு சேர்த்துக் கொள்வோம். எங்களுக்கு இந்திய குடியரசு கட்சிக்கு தேர்தல் ஆணையம் கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு ஒதுக்கிறது. கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கிறது. எங்களுக்கு கிடைக்கப்பட்டதான தேசிய அங்கீகாரத்துடைய கட்சிக்கு கரும்பு விவசாய 5 மாநிலத்திற்கு சேர்த்து கரும்பு விவசாயிகள் சின்னம் ஒதுக்கியிருக்கிறாங்க. தமிழகத்தில் 51 இடங்களிலே போட்டியிடுகிறோம். நாங்கள் போட்டியிடாத இடங்களிலே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. மத்திய மாநில ராமதாஸ் அவர்கள் தமிழகத்தில் இந்த சூழ்நிலையில மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கான சலுகைகள், மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் யாரு? அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி எல்லாவற்றையும் விட அரசியல் தான் மேலானது, நாட்டை ஆடுகின்ற வலிமையும் அதிகாரமும் அரசியல்வாதிக்கு தான் உண்டு என்று சட்டத்தை வந்தார். ஆனால் அரசியல்வாதிகளுடைய நிலை நாளுக்கு நாள் அது பின்னோக்கி போய்விட்டது. இந்திய குடியரசு கட்சி தொடர்ந்து அரசியலமைப்பு சட்டம், சகோதரத்துவம், சமத்துவம் இதை பேணி பாதுகாக்க வேண்டும் என்கிற பெரிதான கொள்கையிலே எல்லா இடங்களிலும் களம் காண்கிறது. தமிழகத்தில் பெருவாரியான இடங்களில் இதுவரைக்கும் தனித்து போட்டியிடவில்லை. கடந்த 2021 21 தொகுதிகளில் போட்டியிட்டோம். இந்த தேர்தலில் 51 தொகுதிகளில் போட்டியிட முடிவு செய்திருக்கிறோம். இந்த தேர்தலில் மிக வேகமாக மக்களை சந்திப்பதும் எல்லா அரசியல் கட்சிக்கு இணையாக இந்திய குடியரசு கட்சி தேர்தலில் தங்களுடைய பங்கை ஆற்றும் மத்திய அமைச்சர் மாண்புமிகு ராமதாஸ் அவர்கள் 15, 16, 17 ஆகிய 3 தினங்கள் சென்னை, கோவை, மதுரை, தஞ்சை தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார்கள். அதற்கான முன்னோட்டமாக இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை வைத்திருக்கிறோம். நாளை மறுதினம் திங்கட்கிழமை 21 வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிட இருக்கிறோம். திங்கட்கிழமை 21 வேட்பாளர்கள் முதல் கட்ட பட்டியல் 21 வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுகிறோம். அதைத் தொடர்ந்து அதற்கு மறுநாள் மற்ற பட்டியல்கள் வெளியிடப்படும். இந்திய குடியரசு கட்சி தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறது. பிசிகா நிற்கிற இடத்துல நிற்க மாட்டோம், கிருஷ்ணசாமி நிற்கிற இடத்துல நிற்க மாட்டோம், ஜான்பாண்டி நிற்கிற இடத்துல நாங்கள் ஒரு குடும்பம், ஒரு சகோதரர்களை எடுத்து நிற்க மாட்டோம். ரிசர்வ் தொகுதியில நிற்கிறோம். பொது தொகுதியில நிற்கிறோம். ஆனா குறிப்பிட்ட அந்த சமூக தலைவர்கள் இருக்கிற, சமூகத்திற்கு பாடுபடுகிற, உழைத்தவர்களை எடுத்து களம் காண்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்க படி அவங்க செய்யறாங்க. உடனே நிற்க முடியாது. வெற்றி பெறுவது என்பது லகுவான காரியம் அல்ல. பலம் ஒரு கோடி வச்சிருந்தா தான் வெற்றி பெற முடியுங்கிற லக்கு இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி மக்களுடைய வாக்கு எப்படிப்பட்டது, அந்த வாக்குடைய வலிமை என்னங்கிறத இந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் கடந்த இடைத்தேர்தலில், ஈரோடு இடைத்தேர்தலில் இந்த பிரச்சாரத்தை முன்வைத்தோம். மக்கள் மத்தியில மக்களுடைய வாக்குன்னா என்ன, மக்களுடைய அந்த வாக்கு வங்கியினுடைய வலிமை என்னங்கிறத தேர்தல் ஆணையம் செய்யாததை டிஎன் சேசனுடைய பீரியட்ல தேர்தல் ஆணையம் சிறப்பாக செஞ்சது. அதற்கு தேர்தல் ஆணையம் செய்யாத பணிகளை நாங்கள் செய்யறோம். ஆமா, யதார்த்தம் நிலை. இல்ல யதார்த்த நிலை. என்டிஏவோ அல்ல டிஎம்கே கூட்டணிங்கிறது இல்ல, யதார்த்த நிலை. பத்திரிகையாளர்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்ல. சட்டமன்ற தேர்தலா இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாலும், கவுன்சிலர் தேர்தலா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தொகை இல்லாமல் வெற்றி பெற முடியாது. குறிப்பிட்ட தொகை இல்லாமல் தேர்தல் சந்திக்க முடியாது. ஆனால் ஒன்றும் இல்லாமல் வாக்காளர்களை சந்திக்க முடியும். வாக்காளர்களை சந்திக்கணும். வாக்காளர்களிடத்துல அந்த வாக்கை அன்பினால பெறணும். தங்களுடைய கருத்தை சொல்லி, கொள்கையை சொல்லி பெறணுங்கிற இந்த பிரச்சாரத்தை நாங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வு தருவோம். எங்க கட்சி தொடர்ந்து அதை, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற அந்த சரத்துக்களை பாதுகாக்கிறதும், மக்களுடைய சுதந்திரத்தை மக்களுக்கே தெரியப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. கூட்டணியில இருந்துட்டு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சாரத்தை பண்ண முடியாது. அதனால இந்த தேர்தலை நாங்கள் தனித்து போட்டியிடுவோம். சார்,
பொது தொகுதி, ரிசர்வ் தொகுதின்னு இருக்குது. அதில் எப்படி எல்லா தொகுதியிலும் போட்டிடுவீங்க? சரி, ஓகே. இதில் பிஜேபி மத்தியில் வந்து இங்கே பிஜேபி நீங்கள் சார்ந்துருக்கீங்க. ஸோ இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி நிற்கிற இடத்துல நிற்காம மற்ற நிற்பீங்களா? அப்படி கணக்கில்லை. இப்போ நான் நிற்கிற தொகுதியில் அது யார் நின்றாலும் சரி, எடப்பாடியார் நின்றாலும் நின்று தான் ஆகும். நான் என்னுடைய இன்னொரு வேட்பாளர் வந்து இப்போ குளத்தூர் நிற்கிறதா நின்று தான் ஆகுது. அதில் வந்து இன்னாருக்கு எதிர்த்துங்கிறது இல்லை. எங்களுடைய கொள்கை முடிவில் ஒன்று வைத்திருந்தோம். தனி தொகுதியில் போட்டியிடுகின்ற தலித் அமைப்பை சார்ந்த தலைவர்களை எடுத்து போட்டியிடக்கூடாது என்று முடிவு. 2 மாநிலத்தில் மாநில கட்சி அந்தஸ்தாயிருக்கு. பாராளுமன்ற உறுப்பினர்களாக, அதாவது இவர் டிபியில் இருந்து தன்னை அந்த கட்சியை கலைச்சி இந்திய குடியரசு கட்சியை கைப்பற்றி 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்து கொண்டு போனாரு. 5 பாராளுமன்ற உறுப்பினர்களை வென்றெடுத்து கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ள பிரிவுல வந்து அப்படி எப்படி பிரிஞ்சு போனாங்க. இவர் தொடர்ந்து பாராளுமன்றத்துல ஒரு 15 ஆண்டு, இங்கிட்டு ஒரு 12 ஆண்டு, 27 ஆண்டு தொடர்ந்து பாராளுமன்றத்தில் இருக்காரு. சட்டமன்றத்தில் அமைச்சராக இருந்திருக்கிறாரு. தொடர்ந்து மக்களுக்கான இன்னொரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ணிக்காங்க. மராட்டிய மாநிலத்துல 89 காலகட்டங்கள்ல தமிழர்களை 89 காலகட்டங்கள்ல தமிழர்களை தாக்கிய போது தமிழர்களுக்கு தொடர்ந்து தமிழர்களை பாதுகாத்தது இந்த ராமதாஸ் அத்வாலே தான். நீங்க அதாவது சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். 89 காலகட்டங்கள்ல தமிழர்களை மராட்டிய மாநிலத்தில் தாக்கிய போது தமிழர்கள் பின்பலமாக இருந்து தமிழர்களை பாதுகாத்தது ராமதாஸ் அத்வாலே. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மும்பையில வாழ்கின்ற மக்கள், வெளிமாநிலத்தின் மக்கள் சில நேரங்கள் அந்த மாநில கோஷம் இருக்குல்ல, இங்க போடுகிற சீமான் போல நாம் தமிழர், நாம் தான் ஆழ்ந்து மற்றவர் வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு கோஷம் போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கோஷம் இருக்கிறது. அப்படி மராட்டிய மாநிலத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் கோஷம் எழுப்பியது. பால் தாக்கரே அந்த மாதிரி ஒரு கோஷத்தை எழுப்பினார், அப்பொழுது தமிழர்களை பாதுகாத்தார். ராஜ் தாக்கரே அப்படி ஒரு கோஷத்தை எழுப்பினார், அப்பொழுது யூபி பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்களை பாதுகாத்தார். அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய பாதுகாவலர் ராமதாஸ் அத்வாலே.